ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிரர் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. மிரர் கியூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரே கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரே கலராக இருக்கனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மற்ற அந்த கியூபோட இது நான் சூப்பராக சால்வ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் எப்படி ரொட்டேட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்னா மேலே எப்படி கொண்டு போகணும். இதே ஆர் இன்வெர்ஸ் அப்படின்னா கீழே எப்படி கொண்டு போகணும், இந்த சைடில் உள்ளது மட்டும். அதுக்கப்புறம் யூனா மேலே உள்ளது மட்டும் கொண்டு போகணும், இந்த டைம் தெரிஞ்சுக்கணும். அதுவே யூ இன்வெர்ஸ்னால் இந்த பக்கம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எஃப்னா இப்படி பண்ணணும். எஃப் இன்வெர்ஸ்னால் இந்த பக்கம் இப்படி, அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லுனா இப்படி கீழே பண்ணணும். அதாவது இந்த சைடு உள்ளது எல் கீழே வச்சுக்கணும். எல் கீழே அப்படி பண்ணணும். எல் இன்வெர்ஸ்னால் அப்படியே மேலே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் டி இன்வெர்ஸ்னால் இந்த பக்கம், அதுவே டினா இந்த பக்கம். ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் இந்த வேலையை வச்சுருக்காங்கன்னா, இது ரைட் சைடு, இது டாப்பு, இது லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது டவுனு. அதனால் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்யூப் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாமே நம்ம கலைச்சாச்சு. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணாலும் இது உடஞ்சிரும். நீங்கள் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கியூப் எடுத்துட்டோம்னா சென்டர் பீஸ் என்ன இருக்கோ அதை தான் கொண்டு வருவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதோட சைஸை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் பீஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஈஸினாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு கியூப் பாருங்கள். தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக இருக்குது. இதே இங்கே வச்சோம்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதான் பெருசாக இருக்குது. இப்போ பெருசாக இருக்கிறத நம்ம ஃப்ரெண்ட் சைடு வச்சுக்கிட்டு இப்போ ப்ளஸ் போட போகிறோம். ஏதாச்சும் ஒரு ப்ளஸ்ஸை நம்ம இப்படி போட்டாலும் எப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி ஒன்று சேம் ஆகிடுச்சு, இன்னொன்று சேமில் இருக்குது. இப்போ என்ன இன்னொரு கியூப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதையும் நான் கலைச்சி விட்டுக்கிறேன், எங்கேயாச்சும் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பெருசாக இருக்க கியூப்பெல்லாம் இப்போ நான் ப்ளஸுக்கு கொண்டு வரணும். ஒன்று ஆல்ரெடி சேம் ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று ஏதாச்சும் பெருசாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை சென்டரில் மட்டும் பாருங்கள், கார்னரில் கிடையாது. இப்போ சென்டரில் மட்டும் தான் பார்க்கணும். சென்டரில் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. தள்ளி பார்ப்போம், சேம் ஆகிடுச்சு. அடுத்தது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சென்டரில் பெருசாக இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சேம் ஆகிடுச்சு. அதே மாதிரி ப்ளஸுக்கு இன்னொன்று தேவைப்படுது. சென்டரில் பெருசாக எதுவும் இருக்கான்னு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளஸ் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளஸ் சேர்த்தாச்சுல, அது கீழே உள்ள சென்டர் பீஸை பாருங்கள், சேமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த பீஸை பாருங்கள், சென்டர் தான். இப்போ இந்த பீஸை இதுக்கு சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள், டச்சாரா அப்படி சேமாக இருக்கா. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேமாக இல்லை. அப்போனா இந்த இடத்துக்கு இது வராது. இதுவே இந்த இதை பாருங்கள், மேலே சேமாக இருக்குது, கீழேயும் இப்போ ஒன்றா சேமாக இருக்குது. அதனால் இந்த பீஸ் கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி மற்றதை பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேமாக இருக்கிறத விட்டுருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வேல்யூ கொடுத்துருங்க. இப்போ இது ஏன்னு வச்சுங்க, ஏபிசி சென்டரில் தான் நம்ம கரெக்டாக கொண்டு வரோம். சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்காக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஏபிசின்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏவை அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதாவது இப்போ ஏ கீழே இருக்குது, இதை கீழே அப்படியே ரொட்டேட் வாங்க. பார்த்தீங்கன்னா இதோட சேம் ஆகிடுச்சு, அதோட பியோட சேம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஏ கீழே இருக்கா, அப்படியே மேலே கொண்டு வாங்க. இப்போ பி கீழே இருக்குது, கீழே வந்துருச்சு, அப்படியே கொண்டு வாங்க. சமமாக இருக்கான்னு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் கரெக்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சமமாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. அப்போனா இதுதான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே மேலே சி மேலே இருக்கிற சி இப்போ பி கீழே இருக்குது, அப்படியே மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்தாச்சு.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சி கீழே போயிடுச்சு. சிக்கு வந்து சென்டர் எது சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இது சேமாக இல்லை, ஆல்ரெடி நம்ம சேர்ந்த பீஸாக அது. வேறு திருப்பி பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், ஏல இருந்துச்சுல்ல அந்த பீஸு சென்ட்ரு. இது அப்படியே மேலே கொண்டு வாங்க. இப்போ தான் கரெக்டான பொசிஷனில் சென்டர் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளஸ் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா இப்போ 4 கார்னரையும் நம்ம சால்வ் பண்ணணும். 4 கார்னர் எப்படி சால்வ் பண்ணுறோன்னா மற்றதோட பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பெருசாக தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றதோட பெருசாக இருக்கணும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். கார்னரில் செக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கண்டிப்பாக இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வரும். இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதோட இது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு வர வச்சு பார்ப்போம், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இது கீழே கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா அது கீழே தான் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி பார்த்தீங்கன்னா சேமாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இதே அளவுக்கு ஒரு பெரிய கியூப் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக இதாக தான் இருக்கும், வேறு எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா இது கீழே நான் வச்சிடுறேன். அதாவது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் இது கீழே வச்சிடறேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி. இது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், சேம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த இடத்துக்கு இது கார்னரே பார்க்கணும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பீஸ் மாறி போனாலும் மாறி போகும். இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த பீஸ் பெருசாக இருக்குது, அதனால் இந்த கீழே வச்சுக்கிறேன். இது கீழே வர வைக்கிறேன். எப்படின்னா ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சமமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது சமமாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா இதை கீழே கொண்டு போயிட்டு கரெக்டாக வச்சுங்க. கொஞ்சம் மாற்றி பண்ணாலும் உடஞ்சிரும். திருப்பி விட்டுட்டு இதை வந்து கீழே இதுக்கு நேரம் கொண்டு வாங்க. அதாவது இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும், அதனால அது கீழே கொண்டு வச்சுட்டேன். இப்போ அது ஃபார்முலா போடுங்க. ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி வர வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமமாகிடுச்சு. இப்போ அடுத்தது மற்ற பீஸோட இந்த பீஸாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுவும் அது கீழேயே வந்துருச்சு. இப்போ அதே ஃபார்முலா போடுங்க. ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் அண்ட் டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா கீழோட எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு, சென்டரோடு சேர்த்து எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கார்னர் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சென்ட்ரு பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸும் சேமாக இருக்கணும், பட் இதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நான் எப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு சேமாக இருக்குது கண்டிப்பாக. ஆனால் வந்து இங்கே சென்டரோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு தான் வரணும்னு அர்த்தம். அதுவே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேமாக இருக்குது, ஆனால் இங்கேயும் சேமாக இருக்குது. அப்படின்னா அப்படி வைக்கவே கூடாது. அப்படின்னா இதை வந்து இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால தெரிஞ்சுக்கிங்க. இது ரெண்டும் சேமாக இருக்கணும், பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது, பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா இது வந்து இந்த ரெண்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் வரணும். ஆனால் வந்து கண்டிப்பாக இது இங்கே வராது, ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அதனால் இது வந்து லெஃப்ட் சைடு தான் வரும். இப்போ லெஃப்ட் சைடு வரதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு வரதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஆர் யூ எஃப் யூ எஃப் இன்வர்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா சேம் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேம் ஆகிருக்கு, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஆல்ரெடி சேமாக இருக்குன்னா இது இந்த பக்கம் வரும். இப்போ ரைட் சைடுக்கு தனி ஃபார்முலா இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இப்போ ரைட் சைடுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். ரைட் சைடு ஃபார்முலா எப்படின்னா யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் அண்ட் எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேம் ஆகிடுச்சு, இதுவும் சேம் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இந்த ரெண்டு தான் இருக்குது. இப்போ ரெண்டையும் நம்ம எப்படி செக் பண்ணுவோம். இப்போ அடுத்து என்னென்னா அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வாங்க. சேமாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரெண்டு சேமாக இருக்குது, பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து இங்கே ஒன்று இந்த இங்கே வரும். கண்டிப்பாக இங்கே சின்னோண்டாக இருக்குது, கண்டிப்பாக இது இங்கே வருது, ஆனால் இங்கே வரும். ரைட் சைடு தான் வரும். ரைட் சைடுக்கு வர ஃபார்முலா யூ
ஆர் யூ ஆர் இன்வர்ஸ், கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான். கொஞ்சம் யூ இன்வர்ஸ், எஃப் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ் அண்ட் எஃப் பண்ணிங்கன்னா இது சேம் ஆகிடுச்சு. இன்னும் இது ஒன்று மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இங்கே சேமாக வந்துருச்சு, இது மாதிரி சென்டரோட சேமாக வந்துருச்சு. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா இது வந்து ரைட் சைடு தான் ஒன்று, ஆல்ரெடி பேலன்ஸ் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ ரைட் சைடு பண்ணால் அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதே தான் ஃபார்முலா. யூ ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ், எஃப் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ் அண்ட் எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. கீழே வந்து இது வந்து எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, 2 லேயர் வரைக்கும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ டாப் லேயர் சால்வ் பண்ணணும். இப்போ டாப் லேயர் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ப்ளஸ்ஸு கொண்டு வரணும். ப்ளஸ் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ ப்ளஸ் கொண்டு வரணும்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆச்சு. சில பேருக்கு வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கும், பாக்கி எல்லா பீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா 2 பீஸ் 3 பீஸ் வந்து சேமாக இருக்குது. எல் ஷேப்புக்கு எப்படி இருக்குது, எல் ஷேப் இருக்குன்னா இப்படி வச்சுக்கிட்டுங்க, ஏதாச்சும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு 2 இது சேமாக இருக்குது, எல் ஷேப்புக்கு இருக்குது. அதனால் எல் ஷேப்புக்கு இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா போடுங்க. எஃப் ஆர் யூ ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ் அண்ட் எஃப் அப்படி வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு லைன் வரும். இப்போ எல் ஷேப் மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி லைன் வரும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா லைன் இப்படி சென்டராக வச்சுக்கிட்டு நடுவில் அந்த ஃபார்முலா போடுங்க. எஃப் ஆர் யூ ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ், எஃப் இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துருச்சு. ரொட்டேட் பண்ணி பாருங்கள், சேமாக வருதான்னு பாருங்கள். சேமாக வந்துருச்சு. இப்போ சேமாக வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ எனக்கு ஆல்ரெடி சேமாக வந்துருச்சு, இவங்க வரேன். இப்போ சேமாக இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே சேமாக இல்லை. முன்னாடி வந்து எல்லாமே கரெக்டாக இதோட மேட்சாக இருந்துச்சு. இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு 2 பீஸை வந்து சேமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபார்முலா போடுங்க. ஆர் யூ ஆர் இன்வர்ஸ், யூ ஆர் யூ ஆர் இன்வர்ஸ், யூ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக வந்துருச்சு. என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சேமாக வராதப்போ ஏதாச்சும் 2 பீஸ் வந்துச்சுன்னா இந்த பக்கம் இப்படி வச்சுருங்க. இல்லை இது மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா, இப்போ நேராக சேமாக இருந்துச்சுன்னா இப்போ நேராக வச்சுட்டு அந்த எஃப் ஆர் ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். சரி, அந்த ஆர் ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து 2 தான் இந்த பக்கம் தான் சேமானா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி அந்த ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளஸ் கரெக்டாக வந்துச்சு. ப்ளஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இந்த கார்னர் ஃபுல்லாக கரெக்டாக அதோட இடத்துக்கு கொண்டு வரணும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். வந்து நம்ம ப்ளஸ்ஸு போட்டாச்சு. இப்போ கார்னர் சால்வ் பண்ணணும், அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கார்னர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோட பிளேஸில் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அது எல்லாமே அதோட பிளேஸுக்கு கொண்டு வரணும், அது எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ எதுவுமே இல்லாதப்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா இப்போ போடணும். அந்த ஃபார்முலா இப்போ பாருங்கள். யூ ஆர் யூ இன்வர்ஸ், எல் இன்வர்ஸ், யூ ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ் அண்ட் எல். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் ஒன்று வந்து கரெக்டாக அதோட பொசிஷனில் இருக்குது, எல்லாமே அதோட கரெக்டாக பொசிஷனில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மற்றது வந்து கரெக்டாக இல்லை, இது மட்டும் தான் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் திரும்பி சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய மாதிரி எல்லாமே வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். திரும்பி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது இப்போதைக்கு எதுவுமே சேமாக இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா யூ ஆர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பழைய மாதிரி என்ன பண்ணிட்டோன்னா இப்போ வந்து ஒரு பீஸ் சேமாக இருந்துச்சு, பாக்கி எல்லாமே டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு சேமாக இருக்க பீஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூ ஆர் யூ இன்வர்ஸ், எல் இன்வர்ஸ், யூ ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ், எல். இப்போ வந்து இது சேமாக இருந்துச்சு. இப்போ இன்னும் வந்து கரெக்டான பொசிஷன் இல்லை. திரும்பி அதே மாதிரி ஃபார்முலா போடுங்க. யூ ஆர் யூ இன்வர்ஸ், எல் இன்வர்ஸ், யூ ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ் அண்ட் எல். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேமாக இருக்குது. அது அட் த சேம் டைம் இங்கே வந்து அதோட இடத்துல கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு இப்போ இந்த 2 பீஸு பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு எப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் ஆர் இன்வர்ஸ், டி இன்வர்ஸ், ஆர் அண்ட் டி. அந்த ஃபார்முலா கண்டினியூஸாக போட்டுவாங்க சால்வ் ஆகிற வரைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. இது அப்படியே ஃபிக்ஸரை வச்சுட்டு மேலே உள்ள டாப் லேயர் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். திரும்பி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.